ஹலோ 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 சொல்லுங்க. மேடம் சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்னேகா மேடம் இருக்காங்களா? இல்லை, வெளியே போயிருக்கேன். சொல்லுங்க. இல்லை சார், நம்ம பாட்டாளி சமூக ஊடக பேரவை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க இல்லை, சார். நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்க சரிங்க யூடியூப் சேனலில் வந்துச்சு. சரி. மேடம் கொஞ்சம் ஒரு திருமாவளவன் ஐயா அவரோட பிறந்தநாள் விழாவில் கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கணும். இல்லை, அவங்க சரிங்க கவிதை சொல்கிறது ஓகே, சரிங்க ஆனால் ஒருத்தவங்களை தாழ்த்தி சொல்கிறது அது எப்படி சார் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? சரிங்க. நான் பார்க்குறேன். இல்லை சார், இல்லை, இது அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி கிளாரிஃபிகேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் கால் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, சரி. நீங்கள் ஒருத்தரை பாராட்டுங்க, நான் தப்பு சொல்லலை. அடுத்தவங்களை தாழ்த்தி பாராட்டுறது வந்து மிகப்பெரிய தப்பு. நீங்க அவர் மனதுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு 1008 வழி இருக்கு. சரி. அதற்காக வந்து மற்றவங்களை தாழ்த்தி பேசணுன்றது கிடையாது. சரிங்க சரிங்களா? அவர் உங்களுக்கு பணம் தராரோ இல்ல பொருள் தராரோ அது அடுத்த விஷயம். நீங்க மற்றவங்களை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது. குறிப்பா சரி. மருத்துவர் ஐயா பண்ண கொள்கையை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? அவர் பண்ண சாதனை பத்தி தெரியுங்களா? இடஒதுக்கீடு ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க, ஆனா இடஒதுக்கீடுக்கு காலை நக்குறாங்கன்ற இது என்ன வாதம்? இல்ல, நான் கேக்குறேன், இடஒதுக்கீட்டுல எவ்வளவு சலுகை வாங்குறாங்க பட்டியலினத்து இளைஞர்கள் இல்ல அந்த சமூகத்தினர்? அதை பற்றி நாங்க ஏதாவது பேசுறோமா? நீங்க வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவில் போய் அவரை மகிழ்வீங்க, நான் தப்பே சொல்லலை. ஆனால் ஒருவரை தாழ்த்தி பேசுவது வந்து மிகப்பெரிய குற்றம். இப்ப அது வந்து எங்களுடைய மனது புண்படுது. இவர் ஒரு வக்கீல், அதாவது ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு இந்த வார்த்தையை பேசலாங்களா? நீங்க சார்? புரியல. இல்ல, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் சார். அவங்க வீட்டில் பேசுகிறேன். அதுதான் சார். இல்ல சார், இது நீங்களே ஒரு விஷயம் பாருங்க. இப்போ நாங்க ஒரு விஷயத்த ஒரு பொது வழியில இந்த வழக்கறிஞரை பத்தி தப்பா போட்டா உங்களுக்கு வந்து மனது வலிக்குமா வலிக்காது? ஐயா, உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு சாதிய தலைவரா தெரியலாம், ஆனா எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதிய தலைவர், உங்களோட மனநிலை வேற. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை வேற. சரிங்களா? உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு சாதி தலைவரா தெரிந்தால் எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம். எங்கள் குலதெய்வத்தை பத்தி தப்பா பேசுவது எங்களுக்கு வந்து மிக வருத்தமாக இருக்கு. பொதுவெளியில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீது கள்ளக்குறிச்சியில் நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்வோம். இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே பேசி வழக்கு பதிவு செய்வோம். இது நாங்க சும்மா விட போறதில்லை. பொதுவெளியில் அவர்கள் பேசியது, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஆப்போசிட், அதாவது ஆப்போசிட்னு சொல்லக்கூடாது, அவர் ஒரு எதிர் தலைவர் முன்னாடி இது நீ அவரை கவரணும் அப்படின்றதுக்காக நீங்க மற்றவங்களை தாழ்த்தி பேசுறது மிகப்பெரிய தவறு. இது மற்ற கட்சிக்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றது எனக்கு தெரியல. எங்க மனது புண்பட்டிருக்கு, அதுக்கான அவங்க வருத்தம் தெரிவிக்கணும். ஒண்ணு, அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் கண்டிப்பா நாங்க போயிட்டு அவங்க மேல வந்து ஒரு கேஸ் கொடுப்போம். கண்டிப்பா அதை நீங்க வழக்கை சந்திக்கிற மாதிரி தான் வரும். சரிங்க சார். இது உங்க பேர் சார்? ஹலோ சார், உங்க பேர் சொல்லுங்க சார். நீங்க வந்து இப்போ நான் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னேன்னா அவருடைய டீட்டெயிலாவது எனக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் மட்டும் போனா போக்கணும் யாரையா ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, அவர் வீட்டில் இருக்கவர் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொன்னீங்க. அவங்க சார் நான் பேசுறேன் சார். இல்ல சார், உங்களுடைய பேர் சொன்னீங்கன்னா நான் இவர்கிட்ட இந்த தகவலை நான் தெரிவிச்சேன்னு நான் வந்து சொல்லுவேன் சார். அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னா அது என்ன சார்? இந்த மாதிரி நான் சார் பார்த்திபனா? ஓகே சார். பார்த்திபன் வந்து அவரு ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட், அவ்வளோதாங்களா? ஓகே சார். இதுதான் நான் ஒரு தகவல் தெரிஞ்சுக்காக சொல்றேன். இது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்க. மருத்துவர் ஐயாவோட வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்க. அது அண்ணன் திருமாவளவனே இது ஏத்துக்க கூடியாத ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு மெய் மறந்து அதை கை தட்டிட்டாரு. ஆனா அதுக்கே அவர் அண்ணனும் வந்து வருத்தப்படுவார். ஏன்னா மருத்துவர் ஐயாவை பத்தி அவருக்கும் தெரியும். மருத்துவர் ஐயா கூட எப்படி இணக்கமா இருந்தாரு, எவ்வளவு செஞ்சாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க இல்ல, நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, ஒருத்தவரை மகிழ்விக்கிறதுக்காக ஒருத்தவரை நீங்க தாழ்த்தி பேச வேண்டாம். அதுதான் நான் சொல்றது ஒரே காரணம். ஒருத்தரை மகிழ்விக்குங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவரை பத்தி பெருமையா சொல்லுங்க. அவர் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் ஐயா நிறைய சாதனை பண்ண, அவரை நீங்க மகிழ்விங்க. அதுக்காக மற்றவங்களை தாழ்த்தி பேசாதீங்க. அவர் பின்புலமும் நிறைய இருக்கு. அவரும் வந்து பின்புலத்துல நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது கஷ்டம் வரும். சரிங்களா? இது 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 தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா இது இன்னும் பெரிய லெவல்ல போகும்.
அதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்காதீங்க. சரி. நன்றிண்ணா, நன்றிண்ணா. ம்.